அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், ஜி வேல்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த வழக்கில் விசாரிக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை கோரிய வழக்கில் விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், ஜி வேல்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். எடப்பாடி கோரிக்கை ஏற்று அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து ஆணையம் விசாரிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமியும் மனு தாக்கல் செய்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி மனுவை விசாரித்த ஹைகோர்ட் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதித்திருந்தது. தேர்தல் ஆணையம் விசாரிக்க விதித்த தடையை நீக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை மேற்கொள்ளலாம் என உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விரிவான தகவல்கள். அதிமுக சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணைய விசாரணைக்கு அந்த விதிக்கப்பட்ட அந்த தடையை நீக்கி விசாரணையை தொடரலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணைய விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமான மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு தடை வைத்து உத்தரவிட்டிருந்தது. இந்த தடை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தான் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுக்கள் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி தரப்புல கட்சி விதிகளை திருத்தம் செய்து புதிய தலைமை தேர்வு செய்து உள்ளிட்ட உள்கட்சி விவகாரங்கள் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை என்றும் உரிமையல் நீதிமன்றத்தில் மட்டுமே அந்த அதிகாரம் இருப்பதாக தெரிவித்திருந்தார். மேலும் குறிப்பாக இந்த சின்னம் தொடர்பான விசாரிக்க கூடாது என்றும் அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். குறிப்பாக இந்த நேரத்தில் சின்னம் தொடர்பாக விசாரணை நடத்தினால் அது கட்சிக்கு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் தரப்புல வாதம் என்பது வைக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால் அந்த உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் அனைத்து தரப்பினர் விளக்கத்தையும் கேட்கும் வகையில் அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்திற்கு வாதத்தை பதிவு செய்து கொண்டு மட்டுமே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் என்று ஏற்கனவே விசாரணையின் போது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவித்திருந்தது. இதற்கு தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் பதிலளிக்கும் போது தொடர்பாக ஏதாவது உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையில் வழக்கு உத்தரவு தேர்தல் ஆணையம் கட்டுப்படும் என்றும் தற்போது இந்த மனுக்கள் விசாரிக்க அதிகாரம் உள்ளதா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் இன்னும் எந்த முடிவு எடுக்கவில்லை என்று விளக்கம் அளித்தார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் அந்த சின்னம் தொடர்பான அந்த விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி அந்த சின்னம் தொடர்பான விசாரணை தொடரலாம் என்று தெரிவித்திருக்கிறார், உத்தரவிட்டிருக்கிறார்கள். ரமேஷ்குமார், இந்த தீர்ப்பை எதிர்த்து எடப்பாடி தரப்பு மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கா? இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தான் மேல்முறையீடு செய்ய முடியும். எனவே உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதாவது குறிப்பாக இந்த தேர்தல் ஆணைய சின்ன ஒதுக்கீடு சட்டப்படி அந்த விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் என்பது உத்தரவிட்டிருக்கிறது. விசாரணை நடத்தும் அதிகாரம் இருக்கிறதா இல்லை என்பது குறித்து திருப்தி அடைந்த பிறகு அந்த விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு என்று கூறிதான் அந்த எடப்பாடி தடை கோரிய மனுவை எடப்பாடி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ரமேஷ்குமார், அதே போல இந்த வழக்கில் வைக்கப்பட்ட வாத பிரதிவாதங்கள் என விரிவா பதிவு செய்யுங்க. குறிப்பா அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஏற்கனவே இது தொடர்பா சூரியமூர்த்தி, அதிமுகவை சேர்ந்த சூரியமூர்த்தி, ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத், அதே போல பெங்களூர் புகழேந்தி, அதே போல ராமச்சந்திரன் தொண்டர், இப்படி சுரேந்தர் உள்ளிட்டவர்கள் தான் இந்த மனுவை எல்லாம் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். அதுல இந்த உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரிக்க வேண்டும், குறிப்பாக அந்த இற்றையிலை சின்னம் தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்புல வழக்கு என்பது தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அந்த தடை ஏற்கனவே ஒரு இடைக்கால தடை ஒன்றை அவர்கள் பிறப்பித்து உத்தரவிட்டிருந்தார்கள். அந்த தடையின்படி எலெக்ஷன் கமிஷன் விசாரணைக்கு தொடரக்கூடாது என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த தடையை நீக்க கோரிதான் அவர்கள் குறிப்பாக
பெங்களூர் புகழேந்தி, அதே போல OPS ரவீந்திரநாத் உள்ளிட்டோர்கள் சார்பில் அந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுகளுடைய வாத பிரதிவாதம் என்பதுதான் நீதிபதிகள் முன்பு நடைபெற்றது. இந்த வாத பிரதிவாதத்தின் போது என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால், அதாவது தேர்தல் உள்கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை என்றும், அது சிவில் நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமையல் நீதிமன்றத்துக்கு தான் அந்த அதிகாரம் உள்ளது என்றும் அவர்கள் தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக மனுதாரர்கள் யாருமே தாங்கள் அதிமுக கட்சி என்று கூறவில்லை என்றும், அவர்கள் எல்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் என்ற வாதத்தையும் முன்வைத்தது. மேலும் இந்த நேரத்துல ஒரு சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி தலையிட்டு அது சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பது ஏற்படும் என்றெல்லாம் அவர்கள் தரப்புல வாதம் என்பது வைக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் ஆணையம் தரப்புல என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால், இது தொடர்பாக உட்கட்சி விவரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையில் வழக்கின் உத்தரவுக்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்படும் என்றும், தற்போது இந்த மனுக்கள் விசாரிக்க அதிகாரம் உள்ளதா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றுதான் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதே போல மனுதாரர்கள் தரப்புல, அதாவது OPS ரவீந்திரநாத், பெங்களூர் புகழேந்தி, ராம்குமார் ஆயத்தன் உள்ளிட்ட தரப்புல O பன்னீர்செல்வம் கட்சியின் பெயரைய கொடியை பயன்படுத்த தடை விதித்திருந்தாலும் தற்போது நிலைமை மாறி உள்ளதாகவும், பெரும்பாலான உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம் பக்கம் உள்ளனர், அதனால் இது சம்பந்தமாக தேர்தல் விசாரணை செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க முடியாது என்றெல்லாம் அந்த வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த தேர்தல் ஆணையம் அந்த சின்னம் இரட்டை இலைமை சின்னத்தை ஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்படி விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விசாரணை நடத்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து திருப்தி அடைந்த பிறகு இந்த விசாரணை நடத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ரமேஷ்குமார், இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணையை தொடரலாம் என தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய நிலையில இது எடப்பாடிக்கு பின்னடைவான ஒரு தீர்ப்பா பார்க்கப்படுதா? இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வாதம் தான் பிரதானமாக முன்வைக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி தரப்புல. முக்கியமாக உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அரியாமா சுந்தரம், அதே போல மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் ஆகியோர் தான் இந்த வாதத்தை முன்வைத்தார்கள். குறிப்பாக அந்த தடையை நீக்கக்கூடாது என்றுதான் அந்த சின்னம் தொடர்பாக எந்த ஒரு விசாரணையும் தொடர்பாக கூடாது என்றும், அது குறிப்பாக அது சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அனைத்து விவகாரங்களும் குறிப்பாக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சிவில் வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்கிறது. எனவே எந்த ஒரு விசாரணை மேற்கொள்ளக்கூடாது என்றுதான் அவங்களோட பிரதான வாதமாக இருந்தது. ஆனால் அந்த நீதிபதி அந்த வாதங்களை ஏற்றுக்கொள்ளாமல் தற்போது சின்னம் தொடர்பான விசாரணையை நடத்தலாம் என்று ஒரு அனுமதியை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது குறித்தான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.